3 பேர் போகிறதா இருந்தோன்னா கவர் ஹெட் யாரோ அவங்க மட்டும் முதல் மாடிக்கு வரணும். முதல் மாடிக்கு வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னோன்னா நீங்கள் என்னென்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஊசி போட்ட புக்கு ஒன்று தருவாங்க, நீ பணம் கட்டுற ரசீது ஒன்று தருவாங்க, ஊசி போடுற புக்கு, பணம் கட்டின ரசீது, உங்களுக்கு கடைசியாக ஃப்ளைட் அலாட்டான டேட் லெட்டர். நீ 3 தடவை பணம் கட்டிருக்கிற, இப்படி 2 தடவை கட்டிட்டீங்கன்னு ஒரு தடவை கட்ட வேண்டியிருக்கு. அந்த 3 தடவையும் கட்டின பணத்தினுடைய ரசீது ப்ளஸ் உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கடைசியாக உங்களுக்கு உங்கள் விமான தேதியினுடைய லெட்டர், இந்த 3ஐயும் எடுத்துட்டு நீங்கள் மேலே வரணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்னதை நான் விட்டுட்டேன். ஊசி போடுற மேட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்ஷால்லா ஊசி போடுறது நாங்கள் என்ன பண்ணிருக்கோன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் தான் இங்கே தான் இருக்குது, இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாங்கள் என்னென்னா முந்தின வருஷம்னா தூத்துக்குடியில் கொண்டு போய் நம்மளுக்கு பெரிய அலைய வச்சாருங்க. நாங்கள் அதை ஃபைட் பண்ணி இப்போ நம்ம கேஎம்டிக்கு போகணும் சொன்னால் கேஎம்டியில் பண்ணோம், இந்த வருஷம் கேஎம்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ கேஎம்டியில் பண்ண போகும்போது என்னென்னா இந்த வருஷம் நம்ம ஊர் ஹாஜிகள் கிட்டத்தட்ட 190 பேர் வராங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும். அதனால நாங்கள் 2 குரூப்பாக பிரிப்போம். ஒரு நாள் தூத்துக்குடி காயல்பட்டம் ஃபுல்லாக ஒரு நாள், மற்ற ஊருக்காரங்களுக்கு அடுத்த நாள். ஸோ இந்த ஊசி போட வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வரும், என்ன டேட்டு எப்படி என்னங்கிறது. ஸோ அது நீங்கள் வரும்போது அந்த டேட்டில் நீங்கள் கேஎம்டிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் நாங்களே தான் இருப்போம். உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஊசிலாம் போட்டுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் அந்த டைரக்டர் கையெழுத்து போட வருவார். 4 மணிக்கு அந்த புக்கு தருவாங்க. இந்த புக்கு மிகவும் மிக மிக அவசியம். இந்த புக்கை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெத்தாவில் போய் இறங்கும்போது உங்களோட முதல்ல அந்த புக்கை தான் கேட்பான். அந்த புக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த விமானத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடணும். அதனால அந்த பச்சை கலர் புக்கு ஒன்று தருவாங்க. அதில் உங்களுடைய ஜாதகம் எல்லாமே அதில் இருக்கும், ஊசி போட்டது எல்லாமே இருக்கும். அந்த ஊசி போட்ட புக்கை நீங்கள் பெண்கள் கையில் யார் பத்திரமா வச்சிங்களோ பத்திரமா வைங்க, வைக்காதவங்க யார் அதை பத்திரமா வைக்கிறாங்களோ அவங்கள அந்த புக்கை பத்திரமா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஊசி போட்டதுன்னு 1-1.5 மாதம் நீங்கள் இருக்க வேண்டி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வருவீங்க. அப்புறம் நான் பீரோவில் வச்சுட்டேன், அம்மா எங்கேயோ வச்சுட்டேன், லாத்தா எங்கேயோ வச்சுட்டான்னு கூட நீங்கள் தடமாறக்கூடாது. யார் அது பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை பண்ணணும். அந்த புக்கு பத்திரமா வைக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு நீங்கள் முதல் மாடிக்கு வரீங்க. முதல் மாடிக்கு வரும்போது உங்கள்கிட்ட இதை கேட்பாங்க, இந்த பணம் கட்டின ரசீது, அப்புறம் ஊசி போட்ட புக்கு, கடைசியாக ஒரு லெட்டர் நீங்கள் கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டை ஒன்று ஏர்போர்ட் கொடுக்கலாம் முடியும். ஆயிரத்தி இது வரைக்கும் அது ஒன்றும் சரியாக எங்களுக்கு விளக்கம் வரையில. இல்லைன்னா உங்கள் ஹஜ் ஹவுஸில் அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்கும்போது எங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ்போர்ட்டு உங்களோட போர்டிங் கார்டு கொடுப்பாங்க. சில நேரங்களில் போர்டிங் கார்டு அங்கே கொடுப்பாங்க, சில நேரங்களில் ஏர்போர்ட் கொடுப்பாங்க. அது அந்த டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கின உடனே இந்த பாஸ்போர்ட்டு ப்ளஸ் அவங்கள ஊசி போட்ட அந்த புக்கு, அதை நீங்கள் அவங்களோட ஊசி போட்ட புக் மட்டும் நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும். அந்த பணம் கட்டுற ரசீதையும் அதையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட் நீங்கள் தரும்போது யாவமாக அந்த ஊசி போட்ட புக்கை நீங்கள் யாவும் வாங்கி வச்சுக்கணும். அவங்களோட கொடுத்துடக்கூடாது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த கவுண்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கவுண்டரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரூம் அலாட் பண்ணுவாங்க. இந்த ஹஜ் ஹவுஸில் தங்குறவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஹஜ் ஹவுஸ் தங்க வசதி நான் தேவையில்லை, சொந்தக்காரங்க மாமா இருக்கான்னு சொன்னால் நீங்கள் வெளியே தங்கிக்கலாம். இதில் இன்னொரு சிரமம் என்னன்னு சொன்னோன்னா வெளியே தங்குறவங்க லக்கேஜை அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த லக்கேஜை நீங்கள் தான் ஏர்போர்ட்டு கொண்டு வரணும். சரிங்களா? ஹஜ் ஹவுஸில் தங்கினா மட்டும்தான் அவங்க லக்கேஜை கீழே வாங்குவாங்க. நீங்கள் ஹஜ் ஹவுஸில் தங்கலன்னு சொன்னீங்கன்னா லக்கேஜை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் வாழ்ந்த வருஷம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் அவங்களே உங்களுக்கு கேட்பாங்க எங்கே தங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஹஜ் ஹவுஸில் தங்குறீங்களா, சொந்தக்கார வீட்டு தங்குறீங்களா? சொந்தக்கார வீட்டில் தங்கினா நீங்கள் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கணும். போட்டை வச்சு நீங்கள் தான் லக்கேஜை கொண்டு போய் நீங்கள் தான் வண்டியை பிடிச்சி எல்லாம் போய்க்கணும். அதெல்லாம் நீங்கள் அந்த வீடு உங்கள் சொந்தக்காரங்க வீடு போய் தங்கிட்டு எல்லாரும் அந்த டேட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. யார் கவர் ஹெட்டோ அவங்க மட்டும் வந்தால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு மேலே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஹஜ்ஜில் தங்குறவங்க எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். நாங்களும் லக்கேஜை வாங்கிக்கிறோம், நாங்களும் லக்கேஜ் எல்லாமே ஏர்போர்ட் கொண்டு வந்துடுவோம். ஆனால் ஹஜ் ஹவுஸில் தங்காதவங்க அவங்க தான் சொந்தக்கார வீட்டில் தங்கிட்டு அவங்க தான் லக்கேஜ் ஏர்போர்ட் கொண்டு வரணும். நாங்கள் சொன்ன டைமுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் வரணும். நீங்கள் அதனால என்ன பண்ண சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு இந்த கடை ஹஜ் ஹவுஸ் தங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் லக்கேஜை கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அந்த பாஸ்போர்ட்டை உங்களுக்கு என்ன பண்ண கையில் ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேக்கு டெம்பரவரி ஐடி உங்களுக்கு. அதாவது நீங்கள் தான் ஹாஜி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஜாதகம் எங்கேயாவது நீங்கள் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க எல்லாம் காப்பாற்றுவான். ஏதாவது நீங்கள் தொலைஞ்சி போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டேக் உங்களை காப்பாற்றும்.
அதில் அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊருக்காரங்க, எந்த நாட்டுக்காரங்க, எந்த மாநில மூலமாக நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதனால அந்த டேக்கை நீங்கள் பார்த்தா அதுவும் டெம்பரரி டேக் தான். வேறு டேக் உங்களுக்கு 5 மக்கா போடணும்னு தருவாங்க. அந்த டேக்கை நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மறுநாள் ஃப்ளைட்டுன்னு சொன்னால் ஃப்ளைட்டினுடைய 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரூமில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது அந்த பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து உங்களுக்கு செருப்பு வைக்கிற பை கொடுப்பாங்க. கல் பிறக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன பை கொடுப்பாங்க. நீங்கள் சுபாவம் செய்த தஸ்பி ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாமே கொடுப்பாங்க. ப்ளஸ் புக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம ப்ராசஸ் செய்யணுங்கிறது இதெல்லாம் நீங்கள் வாங்கி ரூமுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கினோன்னா முக்கியமாக என்ன ஞாபகம் வைக்கணும்னு சொன்னால் பாஸ்போர்ட்டினுடைய 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டில் 3 ஜெராக்ஸ் காப்பி. அந்த 3 ஜெராக்ஸ் காப்பின்னா முதல் பேஜ் கடைசி பேஜ் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு விசா உங்களுக்கு சில நேரங்களில் அங்கேயே கொடுத்துருவாங்க. விசா பேப்பர் விசா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட்டில் சீல் கொடுத்ததெல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் விசாவையும் நீங்கள் காப்பி எடுத்து 3 செட் ஆஃப் காப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணால் நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு காப்பி வைக்கணும். இன்னொரு காப்பி உங்களோட பெரிய பெட்டிக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு காப்பி வைக்கணும். 3வது காப்பி உங்களுக்கு வழி அனுப்ப வர்றாங்க பாருங்க சொந்தக்காரங்க அவங்க ஏற்பாடு படிச்சிருங்க. ஏன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோன்னா சில நேரங்கள் வந்து சிலவங்க பாஸ்போர்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. சில ஹாஜிகள் அவங்களுக்கு எங்களுக்கு பெரிய சிரமமாக போயிடுது. இப்போ இந்த பாஸ்போர்ட் காப்பி இருக்குன்னு சொன்னோன்னா மாற்று ஏற்பாடு உங்களுக்கு எந்த ஹை கமிஷனும் நாங்கள் வேறு பாஸ்போர்ட் எடுத்து கொடுப்போம். எங்கே நீங்கள் தொலைஞ்சி போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாலும் இந்த பாஸ்போர்ட் காப்பி உங்களுக்கு வரும். இந்த ரெண்டையுமே நீங்கள் உங்ககிட்ட இருக்க லக்கேஜையும் மிஸ் பண்ணிட்டீங்க, பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஊரில் கொடுக்க சொல்லணும்ல. அவங்களுக்கு நாங்கள் வந்து யாரை உங்களுக்கு வந்து காடியில் நேமிக்கிற மாதிரிங்களா அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் நான் வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பாஸ்போர்ட் காப்பி கேட்கணும். அதனால நீங்கள் அந்த பாஸ்போர்ட் காப்பி நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க வந்து அதை பத்திரமா வைக்கணும். எல்லாம் காப்பாற்றுவோம். நீங்கள் சிறப்பாக போய்ட்டு சந்தோஷமாக வருவீங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ப்ரீகாஷனுக்காக வேண்டியதான். சப்போஸ் மிஸ் ஆகிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்போர்ட் காப்பி அனுப்ப சொன்னோம், விசா காப்பி அனுப்ப சொன்னோன்னா அது எங்களுக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுவோம் உங்களுக்கு சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வந்து புறப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு அதாவது உதாரணத்துக்கு உங்கள் விமானம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் உங்களை என்ன பண்ணோம் மத்தியானம் 12 மணிக்கு உங்களுக்கு கிளப்பிடுவோம். நீங்கள் அங்கே வரும்போது ஹஜ் ஹவுஸில் தங்கும்போது உங்களுக்கு 3 வேளை சாப்பிட நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்களுக்கு டீ ஃப்ரீயாக கொடுக்குறோம். எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை என்ன பண்ணால் சப்போஸ் உங்களுக்கு 5-6 மணிக்கு விமானம் சொன்னால் மத்தியான சாப்பாடு முன்னாடியே கொடுத்துட்டு உங்களை எல்லாம் ரெடி பண்ணி இமாம் ஜமாத்தோட உங்கள் தொழுகை வைத்து விட்டு அங்கே போனால் வழியனுப்பு விழா வந்து அவங்க பண்ணுவாங்க. ஒரு சின்ன பயான் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன அவங்க கூட 2 அமீர் வருவாங்க. உங்கள் விமானத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான எல்லா விமானத்தையும் 2 பேர் வருவாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த லக்கேஜ் வாங்கிறது நீங்கள் இந்த பாஸ்போர்ட் வாங்கின உடனே இன்னொரு கவுண்டரில் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூம் நம்பர் கொடுக்குறாங்களா அந்த இடத்துல உங்களுக்கு பஸ் டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த பஸ்ஸில் வர்றீங்கன்ட்டு உதாரணத்துக்கு ஒரு விமானத்துக்கு இப்போ வரக்கூடிய விமானம் சின்ன விமானம் தான். 350 பேர் உள்ள விமானம். நாங்கள் 500-600 விமானம்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வருஷம் சவுதி வர்றது வந்து 340-350 பேர் விமானம் தான் வருது. ஸோ அந்த 340-50 பேர் விமானம் வருவதற்கு கிட்டத்தட்ட 12 பஸ்ஸை எங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணணும். இந்த 12 பஸ்ஸில் வந்து நீங்கள் எந்தெந்த பஸ்ஸில் வரீங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த துவா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஹாஜிகாமார் எல்லாம் நீங்கள் இறங்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஏஹாம் கட்டியிருப்பீங்க. ஏஹாம் கட்டுறதுக்கு உண்டான நியத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏஹாம் எப்படி கட்டணுங்கிறது தெரியும். சப்போஸ் இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் பெண்களுக்கு தனியாக வால் ட்ரெஸ் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு தனியாக வால் ட்ரெஸ் இருக்கிறாங்க. அவங்களோட போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி ஏஹாம் கட்டணும், என்னென்ன நியத்து எல்லாம் பண்ணணுங்கிறது. ஸோ இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உங்களை அனௌன்ஸ் பண்ண என்ன பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் இந்த பஸ்ஸில் நீங்கள் புறப்படுறீங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டோம், தயவுசெய்து நீங்கள் இன்னொரு 1/2 அன் ஹவரில் கீழே இறங்கிடுங்க. கீழே இறங்கி நாங்கள் பஸ்ஸை உங்களுக்கு நாங்கள் ஏர்போர்ட் கூப்பிட்டு போகணும். சாயங்கால நேரமாக இருந்ததுன்னா சரியான டிராஃபிக் இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன டைம்